துபாய் ஏர் ஷோவில் இந்தியாவின் தேஜஸ் போர் விமானம் விபத்துக்குள்ளானது. இதில் சிக்கி இறந்த விங் கமாண்டர் நமன் சியால் உடல் ஹிமாச்சலில் உள்ள அவரது சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தன் மீது சுமத்திய குற்றச்சாட்டை மத்திய அமைச்சர் குமாரசாமி நிரூபித்தால் அரசியலை விட்டு விலக தயாராக இருக்கிறேன் என கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் கூறினார். சென்னை கேளம்பாக்கம் OMR ரூட்டில் 14 மாடிகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டது. லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் மூலம் தனது இருப்பை உறுதிப்படுத்த பாகிஸ்தான் முயற்சிக்கிறது என மகாராஷ்டிரா முதல்வர் ஃபட்னவிஸ் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சாலையோரத்தில் நின்றவர் மீது துப்பாக்கி தோட்டா பாய்ந்து அவர் படுகாயமடைந்தார். இதுகுறித்து தொண்டி போலீசார் விசாரிக்கின்றனர்.